ஞானாம்பிய உடனாய காலத்தினாதருடைய திருவருளினாலே நம்முடைய சங்கத்தில் திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். நாம் இன்று சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற திருவிளையாடல் இடைக்காடன் என்ற புலவனின் பிணக்கு தீர்த்த திருவிளையாடல். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த திருவிளையாடல். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த திருவிளையாடல். கன்னிநாடு என்று போற்றப்படுகிற மதுரையம்பதியிலே குலேச பாண்டியன், என்ன பாண்டியன்? குலேச பாண்டியன், குசேல பாண்டியன் இல்ல, குலேச பாண்டியன் என்பவன் பாண்டி நாட்டை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து ஆட்சி செய்து வந்தான். ஆமா, இந்த நாட்டினுடைய நலத்தை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்து பணி செய்யறான். தூக்கி வச்சிருக்கான தோல்ல சுமந்து பணி செய்து இந்த பண்டி நாடாகிய கன்னி நாட்டை வளப்படுத்த வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று செய்து கொண்டான். அவன் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் கற்று சேர்ந்தவன். இலக்கண இலக்கியங்கள் அத்தனையும் கற்று சேர்ந்தவன். முத்தமிழில் வல்லவன், முத்தமிழில் வல்லவன். சங்க புலவர்கள் இருக்கும் வீற்றிருக்கக்கூடிய அந்த சங்க பலகை இந்த இடைக்காடன் என்கிற புலவனுக்கு இடம் தந்ததனாலேயே இந்த இடைக்காட்டு புலவனுடைய பெருமையும் சிறப்பும் நமக்கு புலப்படுகிறது. சங்க பலகையே அவனுக்கு இடம் தந்ததான். தகுதி இல்லாத ஆளு சங்க பலகையில உட்கார முடியாது. உட்கார்ந்தா அப்படியே தள்ளி விட்டுரும். தகுதியுடைய உட்கார்ந்ததான் ஏற்றுக்கிறோம். அந்த இடைக்காடன் ஆகிய புலவன் உட்காருவர் போது சங்க புலவர்களோடு சமமாக இருந்து உட்காருவதற்கு படகை இடம் தந்தது. அதுவே அவனுடைய பெருமைக்கு சான்றாக அமைந்தது. ஆமா, அப்போது இந்த இடைக்காடன் என்ற அந்த புலவன் இந்த குலேச பாண்டியனை காண வந்தான். அந்த காலத்தில் புலவருடைய இயல்பு புரவலர்களையும் வள்ளல்களையும் அரசர்களையும் பாடி பரிசு பெற்று வாழ்வதுதான் புலவருடைய வாழ்க்கையா இருந்தது. அப்ப அவருடைய வாழ்க்கை வறுமைப்பட்ட வாழ்க்கையாவே இருந்திருக்கு, புலமை இருந்திருக்கு. அதான் இந்த திருவிளையாடல் புராணத்துல வசனம் வரும், நாகேசன் நடிச்சிருப்பான் அதுல. ஆமா, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னா புலமையும் வறுமையும் தான். புலமையும் வறுமையும். அப்போ அது அந்த காலம். இப்ப புலவர்கள் நல்லாத்தான் இருக்காங்க, எந்த குறையும் இல்லாம வசதியாத்தான் இருக்காங்க. அதனால புலவர்கள் என்று சொன்னான். அந்த சங்கப்பலகை தகுதி உடையவர்களை ஏற்றுக்கொள்ளும், தகுதி இல்லாதவர்களை தள்ளி விட்டுவிடும் என்பதனால அப்படிப்பட்ட அந்த இடத்தில் இருக்கிற பெருமைக்குரியவனாக இருக்கிற அந்த குலேச பாண்டியனை காண்பதற்காக இடைக்காடன் என்ற அந்த புலவன் அவனை காண வந்தான். அரண்மனைக்கு போனான். பாண்டியன் முன்னாலே நின்றான். பாண்டியனே, நான் ஒரு நூல் இயற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அது முன்னே இப்போது நான் படிக்கப் போகிறேன். அதை வாய் ஒருமைப்பாட்டோடு கேட்பாயாக என்று அவர் சொன்னார். சரி, இப்ப அவர் சொல்ல தொடங்கினார். என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இந்த இடைக்காட்டு புலவன் எழுதிய அந்த பாடல் சொல் அருமையும் பொருள் அருமையும்
இலக்கண இலக்கிய வளமையும் உடையதாக மிகச் சிறப்பு உடையதாக இருந்தது. இந்த பாண்டியன் மனசிலே ஒரு பொறாமை வந்து விட்டது. ஆஹா, இந்த புலவன் எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறான் என்று பொறாமை. எந்த ஆமையும் வரலாம், எந்த ஆமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. இந்த வக்கீல் ஐயா உட்கார்ந்து இருக்காரு, கோர்ட்டு அமீனா வருவாரு, கோர்ட்டு அமீனா வருவாரு, வீட்டுல இருக்கிற சட்டி பொட்டி பண்ட பாத்திரம் அவன் அள்ளிட்டு போவாரு. ஆமா, அமீனா வந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அமீனா வர்றாரு, வீட்டுல இருக்க பொருள் அள்ளிட்டு போயிடுறாரு, சரி. ஆமை பாவம், அது புகுந்து அந்த வீட்டுக்கு என்ன செய்யும், என்ன சேதம்? அந்த ஆமை பொறாமை. உள்ளத்திலே அந்த பொறாமை என்ற ஒன்று நமக்கு குடி வந்து விட்டால் அது அத்தனை கேடும் தீமையும் நமக்கு விளைவிக்கும் என்றான். இவனுக்கு அந்த இடைக்காட்டு புலவனுடைய புலமையில ஒரு பொறாமை வந்தது. ஆமா, சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் அறிந்தவனாக இருந்து அவனுடைய பொருள் விளக்கம் எல்லாம் கேட்டு கொஞ்சமும் மனதால் பாராட்டாமல், முகம் மலர்ந்து பேசாமல், முக மலர்ச்சி காட்டாமலும், வாய் திறந்து எதுவும் கூறாமலும் பாண்டியன் இருந்தான். அந்த இடைக்காட்டு புலவன் என்ன நினைத்தான்? இந்த பாண்டியன் மன்னன் நம்மை அவமதிக்கிறான், பாண்டிய மன்னன் நம்மை அவமதிக்கிறான், இவனுக்கு நல்ல புத்தி புகட்ட வேண்டும் என்று சொல்லி உடனே அரண்மனை விட்டு வெளியே வந்தான். நேர சொக்கன் கிட்ட போயிட்டான். சொக்கநாத பெருமானிடத்திலே போய் அவன் என்ன சொல்றான்? சொற்சுவையும் பொருட்சுவையும் அறிவதில் வல்லவனாகிய பாண்டிய மன்னன் என்னுடைய பாடலை கேட்டு கொஞ்சமும் மனம் இறங்காமல் கல்லஞ்சக்காரனாக இருந்து விட்டான். ஆகவே பெருமானே, என்னை அவன் அவமானப்படுத்தி விட்டான் என்றால் நான் நினைக்கவில்லை, உண்மை அவமானப்படுத்தி விட்டான். ஆமா, நீ யாரு? தமிழ் அறியும் பெருமாள், தமிழ் அறியும் பெருமாளாக இருக்கிற உன்னை அவன் அவமானித்து விட்டான். ஆமாம், எப்போது? சார்ந்து நன்னிதியேன் வேப்பம்பாவை அணிந்த குசேல புலவன், அறிவற்ற செல்வன், அளவற்ற செல்வமும், புலவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவான் என்று கூறியதை கேட்டு நான் அவனை காண வந்தேன். என்னை அவன் மிகவும் அவமானப்படுத்தி விட்டான். இது என்னை இகழ்ந்தான் என்று நான் நினைக்கவில்லை, தமிழை இகழ்ந்தான். உமையவரோடு உடன் உரைகின்ற உண்மை அவன் அவமதித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அங்கே புலம்பினான், தவித்தான். தேவதேவனாகிய அந்த எல்லா வல்ல சிவபதம் பொருளில் உடனே என்ன? ஓஹோ, அந்த இடைக்காட்டு புலவனை பாண்டிமா மன்னன் இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டானா? தமிழை அவமானப்படுத்தி விட்டானா? தமிழ் நம்முடைய உயிர், தமிழை அவமானப்படுத்தினா நம்மையும் அவமானப்படுத்தினான் என்று சிவபெருமான் கருதினாராம். உடனே என்ன பண்ணிட்டாராம்? உமையவளோடு கருவறையிலிருந்து கிளம்பி வைகை கரையில ஒரு பகுதியில போய் கோயில் கொண்டு அமர்ந்து விட்டாராம். எப்படி பாருங்க, ஒரு புலவனுக்காக. இப்ப வைகை இங்க காலையில அர்ச்சகர்கள் கோவிலை திறக்க வந்தார்கள். பக்தர்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடி அவன் திருவடியை தொழுது திருவருளை பெற வேண்டும் என்று
ஏராளமான புலவர்கள் வந்தார்கள், பக்தர்கள் வந்தார்கள். வந்தவர்களுக்கு கருவறையை பார்த்தா ஒரே அதிர்ச்சி. காணோம், சிவலிங்க திருமேனியை காணோம். எப்படி இருக்கும்? நமக்கே எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. திருக்கோவிலில் எழுந்தருளி இருந்து எல்லாருக்கும் திருவருள் செய்கிற பெருமான் சிவலிங்க திருமேனி அங்கு காணாது போன உடனே அவர் திகைத்து இருந்து போனார்கள். ஆமா 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 ஆமா, என்ன ஆச்சு? ஆஹா. இப்போ எல்லாம் வல்லவனாக இருக்கு சிவபரம்பொருள் தன் இருப்பிடத்தை நீக்கி அங்கே வேறொரு இடத்திலே சென்று, ஆமா, கோவில் கொண்டு அங்கே எழுந்தள்ளி விட்டான். காலையில வந்து வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன நடந்தது? யாருடைய குற்றம் இது? திருக்கோயிலில் எம்பெருமான் திருவுருவ திருமேனி காணமே, சிவலிங்க திருமேனியை காணமே, திகைத்து தடைத்தோம். உடனே மன்னவனுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அர்ச்சகர்களும் பக்தர்களுமாக சேர்ந்து வெகு வேகமாக விரைந்து குடேச பாண்டியனாகிய மன்னனிடத்திலே போய் இந்த செய்தியை சொன்னார்கள். அரசே, நாங்கள் ஒரு செய்தியை உனக்கு சொல்வதற்கு அஞ்சுகிறோம். இது நல்ல செய்தியா? மகிழ்ச்சியா சொல்றதுக்கு ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகவும் மிகவும் அஞ்சுகிறோம். ஆமாம், பள்ளி எழுச்சி பாடி பெருமான் திருவடிகளை வணங்க சென்றோம். ஐயோ, இந்த பெரும் அந்த பெருமான் எங்கே போனான்? அவனுடைய இந்த சொற்கள் பாண்டியனுடைய செவியிலே அனலில் பழுக்க காட்சிய வேல் காதுல சரியா எப்படி இருக்குமோ அப்படி தைத்ததான். வேலு நெருப்ப காட்சி எடுத்து தக தக தகன்னு இருக்கிற வேலு அத காதுல செய்யறதுனா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனை, துன்பம், துயரம் அவனுக்கு. ஆமாம், இப்போ அவன் இந்த செய்தியை கேட்டவுடனே அவனுடைய அறிவு ஒடுங்கி போச்சு, மனம் அத்தனையும் அடங்கி போச்சு. அப்படியே சிம்மாசனத்தில் இருந்து கீழே வீழ்ந்தான். கீழே வீழ்ந்து மயங்கி கிடக்கிறான். எல்லாரும் என்னவோ 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 என்று பார்க்கிறவன் சற்று நேரம் கழித்து கண் வைத்து பார்க்கிறான். சிவலிங்க திருமேனி இல்லாத அந்த நிலையை நினைத்து பார்க்கிறான். ஆமாம், அங்கேயே அவனுடைய கண்களிலே அருவி போல கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுகிறது. சிவலிங்க திருமேனி திருக்கோயிலில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கொட்டுகிறது கொட்டுகிறது. நேருவை வில்லாக வளைத்து நொடி பொழுதில் திரிபுரங்களை அழித்தவனே, மேருமலையை வில்லாக வளைத்து நொடி பொழுதில் திரிபுரங்களை அழித்தவனே. அப்பா, அதற்கு மேலே எங்கு சென்றாய்? திருக்கோயிலில் உன்னை காணனேன். கைலாய மலைக்கே போய்விட்டாயோ? கைலாய மலைக்கே போய்விட்டாயோ? அல்லது உன்னை இடையராது நடைபெறாது எப்போதும் இடைவிடாது நினைத்துக் கொண்டிருக்கிற வேதங்களை தேடி போய்விட்டாயோ? வேதங்கள் தேட அங்க போய்விட்டாயோ? எங்கே இருக்கிறாய்? ஆமா என்று சொல்லி 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 புலம்பி தவித்தான்.
கண்ணீர் மாலை மலையாக வடித்தான். இது அப்போது சிலர் ஓடி வந்து பாண்டியன் முன்னரே நிற்றாரு. இவன் சிவலிங்க திருமணியை காணாம மயங்கி கீழே விழுந்து குழம்பு தவித்து கொண்டிருக்கிறான். அந்த சில பேர் ஓடி வந்து, அரசே 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 அரசே, நாங்கள் ஒரு அதிசயமான நிகழ்ச்சியை கண்டோம். நல்லா கவனிச்சுங்க, நாங்க ஒரு அதிசயமான நிகழ்ச்சியை கண்டோம். என்ன தெரியுமா? உமையோடு சிவபெருமான் சிவலிங்க திருமையோடு அங்கே வைகைக்கரையில ஓரிடத்துல அமர்ந்து இருக்க கண்டோம். நாங்க எங்க போயிட்டு, நீ கைலாயத்துக்கு போயிட்டுன்னு சொல்லி புலம்பி தவிச்சான் இல்லையா? எங்கேயும் போற வைகைக்கரையில் உமையவளோடு அங்கே வந்து கோயில் கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ பகைவருடைய மொழி அழித்து வீரக்களில் அணந்த பகைவர்களை அழித்து ஒழித்து வீரக்கடல் அணிந்தவனாகி இருக்கிற அந்த பாண்டியன் சிவபெரும்பொருள் உமையோடு வையக்கரையில ஒரு இடத்துல கோயில் கொண்டிருக்கிறான் என்பதை கேட்ட உடனே ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். அந்த இடத்தை விட்டு, அரண்மனையை விட்டு எங்கே கோயில் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தேடி தேடி ஓடு 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 அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொக்கநாதரை கண்டான். சிவலிங்க திருமேனியாக இருக்கிற சொக்கநாதனை கண்டான். கண்டு இப்போது என்ன பண்ணிட்டான் பாருங்கள். வேதங்களாலும் தொடர முடியாத சிவபரம் பொருளே, அம்மையுடன் இங்கு எழுந்து அருளியது ஏன்? அடியேன் ஏதாவது தவறு செய்திருப்பேனா? அப்படி தவறு செய்திருந்தால் சிறியோர் செய்த சிறு பிழையை பெரியோராக இருக்கிறவர்கள் பொறுப்பது கடன் என்று சொன்னா, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற பரமனே, நீ இந்த சிறிய குற்றத்தை நான் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் என்னை பொறுத்துக்கொள். எப்படி என்று சொல்லி, ஏன் இது நடந்தது? தந்தையே தந்தையே, எங்கே தவறு நடந்தது? ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது? இதுவரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. சிவலிங்க திருமேனி கருவறையிலிருந்து வெளியே போனது என்ற வரலாறு எங்கேயுமே நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சியா? நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்று அழுது துடித்து பயந்து பெரிய ரொம்ப சிறப்பா அவன் பாருங்க எல்லாம் பண்ணான். அப்போ அவர் என்ன பண்ணாங்க, நேரம் அவன்கிட்ட போனோம். கொன்றை அணிந்த சடை உடையானே வணக்கம். கொன்றை மாலை அணிந்த சடை உடையானே வணக்கம். ரிஷபத்தை ஊர்தியாக கொண்டவனே வணக்கம். இந்த வணக்கம் சொல்றது மட்டும் ஒரு வருதுப்பா, ஒரு நாள் பூரா சொல்லலாம், அவ்வளவு சொல்லியிருக்கேன். ரிஷபத்தை ஊர்தியாக கொண்டவனே வணக்கம். ஆமா, திருமாலும் பிரமணம் அடியும் முடியும் காணாமல் தீப்புறம்பாய் நின்றவனே வணக்கம். முருகப்பெருமானை தந்து அருளியவனே வணக்கம். ஆமாம், அந்த திருமால் தன் கண்ணை தோண்டி 1000 மலரில் ஒரு மலர் குறைகிறது என்று சொல்லி தன்னுடைய கண்ணை இடந்து அச்சித்தானே, அதற்காக நீ அவனுக்கு என்ன தந்தாய்? சக்கரம் தந்தாய். பெருமாள் கையில சங்கு சக்கரம் இருக்குல்லப்பா, அந்த சக்கரம் திருமாலுக்கு யார் கொடுத்ததாம்? சிவபெருமான் கொடுத்ததாம். அப்போ அவர் சங்கு சக்கரதாரியத்தான் எப்பவும் காட்சி தர்றாரு. அப்போ சக்கரத்தை அன்று அருளிய வணக்கம். அதுக்கு மேல எனக்கு பாருங்க, அவன் திரியாயனை கேட்டு சிவபெருமான் பல்வேறு வகையில
அந்த பரம்பொருளை வணக்கம் 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 என்று அவர் துதித்ததை கேட்டு பெரிதும் மகிழ்ந்து சிவபெருமான் சொல்றாரு, இப்போ அப்பா உன்னுடைய துதி உன்னுடைய வணக்கம் கேட்டு நாம் பெரிதும் மகிழ்ந்தோம். உனக்கு கூற வேண்டியது ஒன்று உள்ளது. இங்க பாருங்க, முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் வணங்கிய லிங்கங்கள் பல உள்ளன. முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் வணங்கிய லிங்கங்கள் பல உள்ளன. அது 64 லிங்கங்கள் உயர்ந்தவை. இந்த லிங்கங்கள்ல 64 லிங்கங்கள் உயர்ந்தவை. இதில் 8 லிங்கங்கள் மிக 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 சிறந்தவை. 64 லிங்கங்கள்ல 8 லிங்கங்கள் மிக மிக சிறந்தவை. அந்த 8 திக்குகளிலும் இருக்கிற அட்டத்துக்கு பாலவர்களாக இருந்தவர்கள் வந்து வணங்கிய லிங்கங்கள். 8 திக்கையில இருக்கிற அட்டத்துக்கு பாலகர்கள் வந்து வணங்கி இருக்கும். ஆமா, இது குபேரன் பூசித்த லிங்கம். இந்த லிங்கம் இப்ப இங்க இருக்க லிங்கம் எந்த லிங்கப்பா? குபேரன் பூசித்த லிங்கம். இத்தரத்தில் இன்று முதல் வட திரு ஆலவாய் என்று பெயர் வரட்டும். இந்த திருத்தலம் வட திரு ஆலவாய் என்று பெயர் வரட்டும் என்று சொல்லிவிட்டு, ஒரு பொழுதும் நீங்க இருக்கமால், ஆமாம், நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த இடைக்காடனை மீண்டும் அழைத்து அவமதித்ததற்கு அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். அவனுக்காக மனம் இறங்கித்தான் நான் அங்கே கருவறையிலிருந்து இங்கே வந்து கோயில் கொண்டிருக்கிறேன் இல்லையா? ஆமா, ஆழ்வார் சொல்லுவார்ல, திருமழிசை ஆழ்வார் பாரு, கணிகண்ணன் போகின்றான், தாமரு பூங்கட்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாப்பாய் சுருட்டிக்கொள். ஆமா, எவ்வளவு சுலபமா சொல்றாரு பாருங்க. ஆண்டவன் எவ்வளவு வேலை வாங்கியிருக்காரு பாருங்க. அவன் போயிட்டான் கணியண்ணன், நானும் போறேன், நீ ஒண்ணு பைனாப்பாய் பாம்பு படுக்கிறத பள்ளி கொண்டிருக்கிறாரு, சுருட்டிட்டு வந்துரு. திரும்ப என்ன பண்றாரு? கணிகண்ணன் போக்கொழிந்தான். தாமரம வச்சு மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போக்க ஒழிந்தேன், நீ உந்தன் பையனாகப்பாய் விரித்துக் கொள்ள. உடனே விரிச்சு படுத்தாராம். அவருக்கு என்ன பேரு? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சியில இருக்குப்பா. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதுபோல இங்க அந்த இடைக்காடனுக்காக நான் இங்கே வந்து இங்கே கோயில் கொண்டிருக்கிறோம். ஆமாம், அந்த மிகச்சிறந்த 8 லிங்கங்களும் இருக்கின்றன. இது குபேரன் பூசித்த லிங்கம். இத்தலம் இன்று முதல் வட திரு ஆலவாய் எனப்பெறும். கடம்பவனத்தை விட்டு ஒரு பொழுதும் நீங்கி இருக்க மாட்டோம். நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், வைகை கரையில இருக்கிறேன் இல்லையா? நாங்க நினைச்சு நிக்க மாட்டேன். ஏன்? கடம்பவனமாகிய மதுரையை விட்டு நான் ஒரு பொழுதும் என்னால இருக்க முடியாது. அதனால உடனே இப்போது மீண்டும் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் திடீர்னு மறைஞ்சு போனாராம். யாரு? சிவபரம்பொருள் மறைஞ்சு போனாரு. பாண்டியன் இப்போதுதான் தன்னுடைய தவறை முழுமையாக உணர்ந்தான். மற்ற சங்க புலவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு இடைக்காடன் எங்கே இருக்கிறான், எங்கே இடைக்காடன், எங்கே இடைக்காடன் என்று தேடி சென்றான். இவனை தேடி சென்ற போது மதிக்காமல் அவமதித்தான். இப்போது சிவபரம்பொருள் அவனுக்கு அறிவுரை சொன்ன பிறகு இடைக்காடன் எங்கே 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 என்று அவனை தேடி போய் நான் மற்ற சங்க புலவர்களோடு சென்று அழைத்து வந்தான். அவர்களுக்கு
இடைக்காடனுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் செய்தானாம். சரியாசனம் தந்தானார். என்ன தந்தாரு? ஆமா, அரியாசனம், அது சரியாசனம். அரசனுக்கு சமமான அரியாசனம். புலவருடைய வாழ்க்கை வரலாற்றுல எத்தனையோ செய்தி அது மாதிரி இருக்கு. புலவர்களை அரசர்கள் அந்த காலத்துல ஆதரித்து தனக்கு சமமாக அவர்கள் உட்கார வைத்தாங்களா. அரியாசனம் சரியாசனம் தந்து உட்கார வைத்தார்கள். அப்போ மீண்டும் மீண்டும் எங்க போறேன், திரும்ப கடுமவனத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி மறைந்து அருளினார். இவன் அந்த இடைக்காட்டு புலவனுக்கு தான் செய்த குற்றங்களை எல்லாம் நினைந்து வருந்தினான். மற்ற எல்லா புலவர்களோடும் அவனை தேடி சென்று அவனுக்கு வேண்டிய எல்லா சிறப்புகளையும் செய்தான். அவனுக்கு வேண்டிய எல்லா சிறப்புகளையும் செய்தான். ஆமா, அப்போ இப்ப எல்லாம் என்ன ஆச்சு? இடைக்காட்டு புலவனுக்கு இதுவரை இல்லாத சீரும் சிறப்பும் இந்த குலேச பாண்டியனால் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் மகிழ்ந்து மீண்டும் அத்தனை பேரும் இங்க பண்ணீங்க. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா ஆமா சொக்கநாதருடைய சன்னதி பிரகாரத்தை சுத்தி வந்தோம்னா அந்த மூலையில சங்க புலவர்கள் 49 கடைச்சங்க புலவர் எத்தனை பேருப்பா? 49 அங்க தங்கியிருந்தாங்க. அந்த 49 புலவருடைய சிலையும் அங்க இருக்கு. ஆமா, அது என்ன, யாரும் அதோட முக்கியத்துவம் தர்றது இல்லை. பல சமயத்துல பாத்தீங்கன்னா தெரியல, இருட்டாவே கிடக்கும் அந்த பகுதி, அந்த கடைசியில இருக்கு. அப்படி ஒரு அப்போ திரும்பவும் கடமவனத்திற்கு வந்து இடைக்காட்டு புலவருடைய சங்க புலவரோடு சேர்த்து அந்த சங்க பலகையில் அவனுக்கு இடம் தந்து எல்லாரும் போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். சொக்கநாதன் அந்த அருமை பெருமையை உணர்ந்து மிகவும் மனம் மகிழ்ந்து அவனுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் செய்தான். அந்த எல்லா விதமான சிறப்புகளையும் செய்த பிறகு இப்போ அந்த இடைக்காட்டு புலவனுக்கு சங்க புலவர்கள் அத்தனை பேரும் இதுவரை தாராத சிறப்புகளை எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய திருவருளை பெற்ற ஒருவன் அல்லவா என்று பாராட்டி போற்றி மகிழ்ந்தனர். எல்லாம் நல்லவராக முடிந்தது. அந்த இடைக்காட்டு புலவனுடைய பிணக்கு, யாருடைய பிணக்கு? குலேச பாண்டியனுக்கு இடைக்காட்டு புலவனுக்கும் இருந்த மன கருத்து வேறுபாடு. அந்த பிணக்கை தீர்த்து அருளினான் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்து மீண்டும் நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.